மக்கள் எப்பவும் உங்களையே நினைச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு பார்த்துட்டு உங்களை ஒரு பொருட்டா எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க ஆமான்னு பதில் சொன்னா உங்க கன்னத்துல நீங்களே அரைஞ்சுக்கிட்டு ரியாலிட்டிக்கு வாங்க. உண்மையில யாருக்கும் உங்களை பத்தி எந்த அக்கறையும் இல்லை. நீங்க இன்னைக்கு செத்தா நாளைக்கு உங்களை மறந்துடுவாங்க. ஏன் அன்னைக்கே கூட மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இப்போ அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க குழந்தையா இருந்தப்போ உங்களை நிறைய பேர் கேர் பண்ணி இருந்திருப்பாங்க. அது உண்மைதான். ஏன்னா அதை அவங்க செய்ய வேண்டி இருந்துச்சு. அதுவே நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் யாரும் உங்களை கேர் பண்ணிக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. இது உங்களுக்கு கசப்பா இருக்கலாம், ஆனா அதுதான் உண்மை. முதல்ல மற்றவங்களுக்கு நம்ம மேல எந்த அக்கறையும் இல்லைங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ என்ன சொல்லுவாங்களோன்னு நீங்கள் யோசிக்கிறதுல இருந்து உங்களை விடுதலை பெற வைக்குது. இப்போல்லாம் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்களே, கிரிஞ்ச். நம்மளை எங்கே கிரிஞ்சுன்னு சொல்லிடுவாங்களோங்கிற உங்கள் பயத்துல இருந்து உங்களை விடுதலை பெற வைக்குது. இதையெல்லாம் நான் 2 மாதத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்து கிடந்தப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நாம் இந்த உலகத்தில் இல்லைன்னாலும் யாரும் அதை பற்றி எந்த கவலையும் பட போகிறதில்ல. அவங்களுக்கு நீங்களும் ஒரு நம்பர் தான். 10ஓட 1 11ன்னு போயிட்டே இருப்பாங்க. இது உங்களை காயப்படுத்தலாம், ஆனா இதுதான் உண்மை. அதுக்காக நாம உடஞ்சி உக்காந்துடக்கூடாது. இதோட இன்னொரு பக்கத்தை நாம பார்க்கணும். இது தர ஃப்ரீனஸை வேற எதாலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா பெரும்பாலும் நாம எல்லாரும் மற்றவங்க நம்மளை பத்தி என்ன சொல்லுவாங்க, நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு தயங்குறது தான் நம்மளை வாழ்க்கையில முன்னேறவே விடாம தடுக்குது. இதெல்லாம் தெரிஞ்சிக்க நீங்களும் ஹாஸ்பிட்டல் பெட்டுக்கு போகணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. நீங்க ஹியூமன் நேச்சரை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். மனிதர்கள் இயல்பாகவே ரொம்ப சுயநலமானவங்க. அவங்களுக்கு மற்றவங்க பிரச்சனைய பத்திலாம் எந்த கவலையும் இல்லை. கவலை இருக்கிற மாதிரி நடிக்க வேணா செய்வாங்க, ஆனா உண்மையிலேயே ஒருத்தரும் செய்யறதில்ல. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல சர்வைவ் ஆக முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த உண்மையை எவ்வளவு சீக்கிரம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா அதுதான் உங்களை முன்னேற விடாம தடுக்கிற இன்செக்யூரிட்டிஸ் மற்றும் லிமிட்டேஷன்ஸ்ங்கிற ஜெயில உடைக்கக்கூடியது. உங்ககிட்ட ஏராளமான திறமைகள் இருக்கு, பொட்டன்ஷியல் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களை உற்சாகப்படுத்தணுங்கிறதுக்காக நான் மிகைப்படுத்தி சொல்லல. நீங்க உண்மையிலேயே எல்லையில்லாத ஞானத்தையும் அளவில்லாத திறமைகளையும் பெற்றிருக்கீங்க. ஆனா உங்களோட மைண்டு தான் உண்மையான பொட்டன்ஷியலை அடைய விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க எப்போ இந்த உலகத்துக்கு உங்களை பத்தி எந்த அக்கறையும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ நீங்க உங்க மனசுல இருக்க இன்செக்யூரிட்டிஸை உடைச்சி வெளியில வர முடியும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பெரிய முரண்பாடை சொல்ல போறேன். நான் சொன்னதை எல்லாத்தையும் மக்கள் கேட்டிருப்பாங்க, அதை ஒத்துக்கவும் செஞ்சிருப்பாங்க. ஆனாலும் இன்னுமே அவங்க இன்செக்யூர்டா தான் ஃபீல் பண்ணுவாங்க. இன்னமும் அவங்களோட உண்மையான சுயத்தை மற்றவங்க கிட்ட இருந்து மறைச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் திரும்பவும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதை நீங்கள் ஜீரணிச்சு தான் ஆகணும். அது நீங்க இன்னைக்கே செத்தா கூட இந்த உலகம் அதை பற்றி எந்த கவலையும் பட போகிறது இல்லை. அதனால் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோங்கிற பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்களாகவே வாழுங்க. நான் முன்னாடி சொன்னது போல மனிதர்கள் ரொம்ப ரொம்ப சுயநலமானவங்க. அவங்களுக்கு வேணும்னா யாரை வேணும்னா என்ன வேணாலும் செய்வாங்க. தேவைப்பட்டா ஈவன் சாதாரண விஷயத்துக்காக கூட உங்க உயிரை எடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை பார்த்தா அவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு நீங்க உங்க திறன்களை வெளிக்காட்டாம பயந்து நடுங்கி முன்னேறாம இருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்களோட உண்மையான பொட்டன்ஷியலை ரீச் பண்ண முடியும். இப்போவும் மக்கள் நான் சொன்னதை கவனிச்சிருப்பாங்க, அதை ஒத்துக்கவும் செய்வாங்க. ஆனாலும் அவங்களோட கஷ்டங்களை பிரச்சனைகளை அதே மக்கள் கிட்ட தான் போய் சொல்லி புலம்புவாங்க. இது நான் சொன்னதை இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுறதுக்கு சமம். எப்படி மக்களுக்கு உங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் பத்தி எந்த கவலையும் இல்லையோ அதே போல உங்களோட பிரச்சனைகளை பத்தியும் அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை.
நீங்க உங்களோட பிரச்சனைகளை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லும்போது கேர் பண்ணிக்கிற மாதிரி நடிக்க வேணா செய்வாங்க. உங்க மேல பொய்யான இரக்கம் காட்டுவாங்க. ஆனா நீங்க உங்களோட பிரச்சனைகளை சொல்லி அழுதுட்டு இருக்கும்போதே அவங்க அவங்களோட சொந்த பிரச்சனைகளை பத்தி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா நாம அடுத்து என்ன சாப்பிடலாம், சிக்கன் சாப்பிடலாமா மட்டன் சாப்பிடலாமான்னு கூட யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். இல்லைன்னா அடுத்து எங்க போகலாம், என்ன பண்ணலாம், படத்துக்கு போலாமா அப்படின்னு கூட நினைச்சிட்டு இருக்கலாம். அவங்க இது மாதிரி எது வேணாலும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, உங்க பிரச்சனைய தவிர. சோ பொய்யான இரக்கம் காட்டுறதால முட்டாளாகாதீங்க. உங்க பிரச்சனைகளை பத்தி அவங்க கிட்ட பேசி உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஏன் இதை திரும்ப திரும்ப அழுத்தி சொல்றேன்னா, உங்களை பத்தியோ உங்களோட பிரச்சனைகளை பத்தியோ இங்க யாருக்கும் எந்த அக்கறையும் இல்லை. அதனால யாரை பத்தியும் யோசிக்காதீங்க. உண்மையான வழி தவறான இடத்துல வைக்கிற எதிர்பார்ப்பால தான் வருது. மற்றவங்க நம்மளை வேலிடேட் பண்ணணும், கேர் பண்ணணும்னு நினைக்கிறதால வருது. உண்மையிலேயே உங்களை பத்தி கேர் பண்ணிக்கிற உண்மையான உறவுகள் உங்ககிட்ட இருந்தா அதுதான் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம். அதுக்காக நன்றியுணர்வோட இருங்க. அவங்க மேல அன்பு செலுத்துங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. ஆனா அதுக்காக அவங்களையே முழுசா சார்ந்திருந்துடாதீங்க. அதுவே பிரச்சனையாகிடும். ஏன்னா உங்களுக்கு விருப்பமானவங்களே முழுக்க முழுக்க அவங்கள மட்டுமே சார்ந்து இருக்கிறத அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. உங்களோட பலம் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. உங்களை உயர்த்துங்க. உங்களோட உள்மன அமைதி உறுதியா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களை யாராவது ரிஜெக்ட் பண்ணா அது ஒரு விஷயமே இல்லை, தூக்கி போடுங்க. உங்களோட பயத்தையும் இன்செக்யூரிட்டிஸையும். ஏன்னா நோ ஒன் கேர்ஸ். போங்க, போய் உங்களோட உண்மையான வாழ்க்கையை வாழத் தொடங்குங்க. உங்களோட முழு திறனையும் எட்டி பிடிங்க. வெற்றி பெறுங்க. வாழ்த்துக்கள். நன்றி.